ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் எந்த விதமான சர்க்யூட் போர்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்டான ஐடியாவில் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு வயர்டு ரிமோட் கண்ட்ரோல் கார் தான், ஆனால் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவாக இருக்கும். அதில் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த காரோட ஃப்ரேம் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு காரோட டயருக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் பாட்டில் மூடிச்சு எடுத்துருக்கோம். ஸோ இந்த மூடியை வந்து 2 மூடியை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு டயர் வந்து ரெடி பண்ணணும். மொத்தமாக 4 டயர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ 4 டயரையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வாட்டர் பாட்டில் மூடியெல்லாம் வச்சு 4 டயர் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 4 டயரோட சென்டர்லையும் ஒரு ஹோல் போடணும். ஸோ அந்த ஹோலை வந்து இப்போ நம்ம போட்டுடலாம். நாலு டயர்லையும் ஹோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரீஃபில் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ரீஃபில்ல ஃபர்ஸ்ட் ஒரு டயரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ராவை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதையும் வந்து அந்த டயருக்கு எடுத்து அந்த ரீஃபில்குள்ளே கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன புள்ளி எடுத்துருக்கோம். பிவிசி பைப் செட்ஸ்லாம் வச்சு நம்மளே ரெடி பண்ண ஒரு புள்ளி தான். அடுத்து இதையும் வந்து அதுக்குள்ளே மாட்டிடலாம். அடுத்து அதே மாதிரி இன்னொரு சின்ன ஸ்ட்ராவும் எடுத்துருக்கோம். ஸோ இதையும் அதுக்குள்ளே மாட்டிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த இன்னொரு டயரையும் அதுக்குள்ளே கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ டயர்லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரப்பர் பேண்டையும் அந்த புள்ளியில் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த 2 டயரையும் அந்த ரீஃபிலோட க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அடுத்து நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்க இந்த செட்டப்பை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சா அந்த கார் ஃப்ரேம் செட்டப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த 2 ஸ்ட்ராலையும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஃப்ரேமில் அந்த டயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு காரோட ஃப்ரண்ட் டயர் ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக ஒரு ஸ்டீரிங் செட்டப் மாதிரி ரெடி பண்ணதுக்காக ஒரு மோட்டர் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அதில் 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த காரோட ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து டேன் ஆக மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால 1-2 கம்பியெல்லாம் வளைச்சி ஒரு டிஃப்ரெண்டான ஐடியாவில் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி செட் பண்ணதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வளவள கொள்ளணும்னு ரொம்ப பெருசாக பெற்றுக்கும். அதனால் அதை எப்படி செட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ரீஃபில் தான் அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் அந்த ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து டேன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ஸ்ட்ராவை அந்த ரப்பர் பேண்டில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மோட்டர் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மோட்டரை அந்த ரீஃபிலோட கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி இந்த மோட்டரை வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அந்த மோட்டரை ஒட்டும் போது கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மோட்டரும் அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரி ஒரு சின்ன புள்ளியும் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து அந்த பேக் டயரில் இருக்கிற புள்ளிக்கு நேராக கரெக்டாக அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அந்த ரப்பர் பேண்டை இந்த 2 புள்ளிலையும் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் காரோட ஸ்டியரிங்காக அந்த ஃப்ரண்ட் சைட் மோட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த ரீஃபில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கெல்லாம் ஒட்டி எடுத்து இதை வந்து ஒரு கார் மாதிரியான ஒரு டிசைனில் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஃபால்ட் ஆகிட்டு நம்ம வண்டியில் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இன்ஜினை வந்து மாற்றிட்டு இன்னொரு இன்ஜினை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வண்டியோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டனால இப்போ இருக்கிற மோட்டர் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. அதேமாதிரி நம்ம HW மாதிரியான 9 வோல்ட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மோட்டருக்கு வந்து செட் ஆகுது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கார் வந்து ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரீஃபில் ஹோல்டரை சின்னதாட்டு கட் பண்ணி ஒரு 4 பீசஸ் வந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 4 பீஸையும் அந்த கார்ட்போர்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். 2 கண்ட்ரோல் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரு கண்ட்ரோல், லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஒரு கண்ட்ரோல். அதுக்கேற்ற மாதிரி இந்த 4 பீஸையும் நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம டயர் ரெடி பண்ண மாதிரியே இன்னொரு 2 நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுலேயும் அதே மாதிரி சென்டரில் ஹோல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 2 சின்ன கம்பி எடுத்துருக்கோம். இந்த கம்பி வந்து அந்த 2லையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். க்ளூ அப்ளை பண்ணியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ரீஃபில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதை இந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய 4 கம்பிலையும் வந்து மாட்டிடலாம். அடுத்து இந்த 2 கண்ட்ரோலையும் நம்ம அந்த கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க 4 பில்லர்ஸ்லையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பிளேடை இந்த மாதிரி சின்னதாக 2ஆக கட் பண்ணி ஒரு ஒயர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 4 ஒயரில் வந்து நம்ம பிளேட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் 2 பிளாக் ஒயர், 2 ரெட் ஒயர். நெக்ஸ்ட் இந்த ஒயர்ஸை வந்து அந்த கண்ட்ரோலுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸ் மாதிரியான கிராஸ் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி 2 கண்ட்ரோலுக்கு கீழேயும் 2 ஒயரை வச்சு 4 ஒயர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஒயர்ஸில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வந்து 2 கண்ட்ரோலுக்கு கீழேயும் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்னதாக 4 கம்பி வந்து எடுத்துருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம். 4 கம்பியுமே இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 4 கம்பிலையும் அந்த சென்டரில் பெண்டாக இருக்கக்கூடிய பகுதியில் 4 ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த கம்பியை அந்த கண்ட்ரோலில் வந்து 2 பக்கத்துலையும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கண்ட்ரோலில் 2 கம்பி வச்சு 2 கண்ட்ரோல்லையும் 4 கம்பியையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரிமோட் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, அந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய 2 கம்பியும் ஃபிக்ஸ்டு. ஸோ அந்த கீழே இருக்கக்கூடிய பிளேடில் தான் ப்ளஸ் மைனஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கம்பியில் லெஃப்ட் சைடில் ப்ளஸ்ஸு, ரைட் சைடில் மைனஸு. ஸோ இது ஃபிக்ஸ்டு.
இப்போ வந்து இந்த கண்ட்ரோலை ஃப்ரண்டில் மூவ் பண்ணும்போது அந்த கீழே இருக்கக்கூடிய பிளேடில் டச் ஆகும்போது அந்த 2 கம்பியும் அந்த கீழே இருக்கக்கூடிய பிளேடில் டச் ஆகும்போது லெஃப்ட் சைடில் ப்ளஸும் ரைட் சைடில் மைனஸ் பவரும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ மோட்டர் வந்து ஒரு டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த கண்ட்ரோலை அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம மூவ் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் மைனஸும் ரைட் சைடில் ப்ளஸ் பவரும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ மோட்டர் வந்து ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட்டில் தான் இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கக்கூடிய 4 ஒயர்ஸ் உள்ள ஒரு ஒயர் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 2 கண்ட்ரோலருந்து வரக்கூடிய 4 ஒயர்ஸையும் இந்த 4 ஒயர்ஸோட கனெக்ட் பண்ணி இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய பிளேட்ஸ்லேருந்து வரக்கூடிய 4 ஒயர்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணலாம். ஸோ 2 ரெட் ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணலாம், 2 பிளாக் ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதுக்காக இந்த மாதிரி ஒரு 9 வோல்ட் HW பேட்டரி அண்ட் அதோட கனெக்டர் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கனெக்டரை வந்து இந்த ஒயர்ஸோட கனெக்ட் பண்ணிடலாம். ரெட் ஒயரோடையும் பிளாக் ஒயரோடையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணி இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ரிமோட் கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய ஒயர்ஸை வந்து நம்ம காரில் இருக்கக்கூடிய மோட்டரோட ஒயர்ஸோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிமோட்டோட ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய அந்த ரெட் அண்ட் க்ரீன் ஒயரை இந்த காரோட மெயின் இன்ஜின் அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய மோட்டரில் உள்ள ஒயர்ஸோட கனெக்ட் பண்ணிடலாம். ரெட் ஒயரோடையும் க்ரீன் ஒயரை பிளாக் ஒயரோடையும் கனெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அந்த செகண்ட் கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய எல்லோ அண்ட் கிரே கலர் ஒயரை ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய மோட்டரோட ஒயர்ஸோட கனெக்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய எல்லோ ஒயரை மோட்டரோட ரெட் ஒயரோடையும் கிரே கலர் ஒயரை மோட்டரோட பிளாக் ஒயரோடையும் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒயர்ஸ்லாம் சூப்பராக கனெக்ட் பண்ணி அதை இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி சூப்பராக கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ரிமோட் கண்ட்ரோலில் பேட்டரியும் கனெக்ட் பண்ணி அந்த பேட்டரி அந்த ரிமோட் கண்ட்ரோலில் பேக் சைடில் டவுன் சைட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோல் கார் அடிப்பொலியாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இதோட டெஸ்ட் ட்ரைவ், அதாவது இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஐடியாலாம் ஆல்ரெடி யூடியூப்ல ஒரு சில வீடியோஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் ரெடி பண்ணால் 2 மோட்டர், ஒரு பேட்டரி, கொஞ்சம் வயர்ஸ் இருந்தாலே போதும். உங்கள்கிட்ட கூட சின்ன சின்ன பொருட்களை வச்சு நீங்களே ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதனாலவே இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன் வீடியோஸ்லாம் போய் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.